செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் பெண் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா கோவை உருமாண்டம்பாளையம் பகுதியில சாஸ்திரி நகர் அப்படிங்கிற இடத்துல ரம்யாங்கிறவங்க இருக்காங்க. இவரு வீட்டிலேயே இந்த வடகம் செஞ்சு அந்த பகுதியில் இருக்கிற கடைகளுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று மத்தியானம் இந்த ரம்யா வீட்டுக்கு முன்பு இந்த எரிவாயு சிலிண்டர் ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. அப்போ அந்த குழியா இருந்தனால அந்த வண்டி சரியா போக முடியல, சிலிண்டர் வண்டி. அப்போ குறுகலா இருந்த சாலையில ரம்யா வீட்டு அருகே உள்ள மற்றொரு வீட்டு முன்பு இருசக்கர வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதனை அந்த ரம்யா எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்த சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் செங்காளியப்பன் என்பவர் என்னோட வீட்டுக்கு முன்னாடி ஸ்லோப் மேல் வண்டி ஏன் நிறுத்த சொல்ற அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தையில எல்லாம் அது கூடி அந்த பெண்ணு மேல பேசியிருக்கிறாங்க. மேலும் அந்த பெண்ணுடைய பையன், அந்த செங்காளியப்பனையோடைய மகன் பாத்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிறவரு, அவரும் அந்த பெண்ணை தாக்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய உறவினர் சுந்தரராஜ் என்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை காலால் எட்டி உதச்சு கழுத்தை பிடிச்சி திருப்பி அடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பதிவாயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்ல சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு வருது. இது குறித்து அந்த பெண் கூறும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த செங்காளியப்பன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த வழியில யார் போனாலும் இதே மாதிரி தகாத வார்த்தையில் பேசுவதாகவும் பெண்கள் என்று கூட பார்க்காம தப்பா பேசுவதாகவும் அவருடைய மகன் ராஜேஷ் பாத்தீங்கன்னா நேற்று அவர் அடிக்கிறதுக்கு இரும்பு ராடை எடுத்து வந்ததாகவும் சுந்தரராஜன் அடித்த போது அருகில் இருந்த மற்றவர்கள் இந்த பெண்ணை காப்பாற்றாமல் இருந்தா அவங்க இறந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்டியில கொடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில இது குறித்து துடிலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த 3 பேருக்கு மேல அந்த பெண்ணை கெட்ட வார்த்தை பேசுதல், கையால் அடித்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் மற்றும் பொது இடத்தில் பெண்ணை மானபங்கம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.